அமுதமலை இது ஆனந்தத்தின் அலை. எப்பொழுதும் ஆனந்த அலைகளை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியினூடாக உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் கனடாவில் இருந்து பூம்புனல் நிகழ்ச்சியாக வெளிவரும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் எமது இணையதள வானொலியை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். இந்த மாதம் மாசி, அதாவது பிப்ரவரி மாதம் எல்லாருக்கும் தெரியும். பிப்ரவரி மாதம் அன்பிற்கு உரிய ஒரு மாதமாகும். இங்கு இந்த மாதத்தின் 14ஆம் நாள் அன்று எல்லோரும் வேலண்டைன், அதாவது காதலர் தினம், வேலண்டைன் டேயை கொண்டாடும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நாங்கள் இன்று தொகுத்து வழங்குவதற்காக சகோதரி லக்ஷ்மி அவர்களும் சகோதரி ஞானா அவர்களும் இங்கு உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமாக இந்த காதலர் தினத்தை பற்றித்தான் நாங்கள் அதற்கான விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்துள்ளோம். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த காதலர் தினம் கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக காதலர் என்று கூறப்படும் போது உலகெங்கிலும் உள்ள மக்கள் இந்த தினத்தை தனிய காதலர் தினமாக, அதாவது ஒரு இளைஞனும் யுவதியும் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பை நாங்கள் பொதுவாக காதலர் என்றுதான் அவர்களை உலக மேற்பார்வையுடன் நாங்கள் அவர்களை அவதானித்துக் கொள்வோம். அதாவது நாங்கள் அதைத்தான் எங்களுடைய நினைவுக்கு உடனே கொண்டு வருவோம். ஆக யோசிக்கும் போது இது பொதுவாக அன்பை வெளிப்படுத்தும் நாளாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது ஆரம்பத்தில் நாங்கள் இதன் வரலாறை உற்று நோக்கும் போது இது எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதையும் நாங்கள் முதலில் பார்த்து கொள்வோம். அது எவ்வாறு என்றால், ரோமானிய மன்னன், அதாவது அந்த கிளாடியஸ் என்ற மன்னனின் ஆட்சி காலத்தில், இங்கு அவர் ஆட்சி புரிந்து வரும் காலத்தில் அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை விதித்திருந்தார். அதாவது இப்ப திருமணம் செய்து கொள்வதால் ஆண்களினுடைய பலம் குறைவடைவதாக அவர் நிதானித்து திருமணம் செய்து கொள்வதற்கு தடை விதித்திருந்தார் அவரின் ஆட்சி காலத்தில். ஆனால் அங்கு ஒரு ஃபாதர் இருந்தார், அதாவது அவர்களை கிறிஸ்தவ பாதிரியார். அவர் இந்த திருமண தடை இருந்த பொழுதும் ரகசியமாக சிலருக்கு திருமணங்களை, அதாவது விருப்பம் உள்ள இளைஞனையும் யுவதியையும் இணைத்து வைத்து அவர்களுக்கு திருமணத்தில் செய்து வைத்திருந்தார். அவர் ஒரு பாதிரியாராக இருப்பதால் அவர்கள் கூடுதலாக அவரிடம் சென்று இந்த திருமணத்தை நடத்தி இருக்கின்றார். அதை அறிந்த மன்னன் இதை ஒரு தண்டனையாக நினைத்து அவரை சிறைப்பிடித்து சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அவ்வாறு இருக்கும்போது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஏனெனில் அரசனின் சட்டத்தை மீறியதனால் அவருக்கு அந்த தண்டனை கிடைத்தது. அப்போது அவர் அந்த சிறைக்குள் இருந்த போதும் எல்லோருக்கும் அன்பை எவ்வாறு செலுத்துவது என்று தான் செலுத்தியது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதாவது அன்பை நாங்கள் எவ்வாறு ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் அவர் தனது மீதி இருந்த காலத்தில் அதை அனுபவத்தில் தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதை அவருடைய மரண தண்டனை பிப்ரவரி 14ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தினத்தை தான் அவர்கள் வேலண்டைன் டேயாக ஆரம்பத்தில் கொண்டாடி இருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த அன்பை செலுத்துவது என்பது ஒரு பொதுவான விடயம். உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகள் மீதும் நாம் எமது அன்பை, அதாவது எங்களுடைய அன்பை, பரிவை, அதாவது அறத்துடன் கருணை உள்ளவர்களாக ஒவ்வொரு ஜீவராசிகள் மீதும் நாங்கள் அன்பு செலுத்துவதைத்தான் இந்த கருத்தில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அப்ப அன்பு செலுத்துவதென்றால் ஒவ்வொருவருடனும் நாங்கள் அன்பை கொண்டாடி அதை சிறப்பிக்கும் நாளாகத்தான் தற்போது இதை நாங்கள் எல்லோரும் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எம்மை ஒவ்வொரு உயிர்ப்புடனும் பலத்துடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் இவ்வாறு கொண்டாடுவதால் நாங்கள்
எங்களுடைய அன்பினை புத்துணர்ச்சி கொள்வதாகவும் எங்களுடைய மனமும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற ஒரு இயல்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய தடவைகள் ஒவ்வொரு நேயர்களும் நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். இது எங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துகின்ற, ஒரு உறவுகளை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதை உணர்ந்து கொண்டுள்ளோம், அனுபவத்திலும் அறிந்துள்ளோம். ஆகவே இங்கு நாங்கள் இந்த அன்பு என்ற போது நாங்கள் அன்னையிடத்தில் கொள்ளும் அன்பு, தந்தையிடத்தில் கொள்ளும் அன்பு, மற்றது காதலர்கள், அதாவது கணவன் மனைவி கூடையே அன்பு, மற்றது ஆரம்பத்தில் ஒரு குடும்பத்தில் இணைவதற்கு முன்பு காதலர்களிடையே தோன்றும் அன்பு, அது மட்டுமல்ல உறவினர்கள் மீது, நண்பர்கள் மீது என பல வகைப்பட்ட அன்பினை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த எல்லா வகை அன்பையும் பொதுவாக நாங்கள் இந்த வேலண்டைன் டே என்ற, அதாவது இந்த காதலர் தினத்துக்குள் நாங்கள் அடக்கி கொள்ளலாம். ஆகவே இப்போது நமக்கு நன்றாக புரிகின்றது. பிப்ரவரி 14 மட்டுமல்ல, இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, விசேஷமாக இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடப்பட்டாலும் எமது வாழ்நாளில் ஒவ்வொரு கணமும் நாங்கள் இந்த அன்பினை அனுபவித்து மற்றவர்களுக்கும் இந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து எவ்வாறு எமது வாழ்வு நாட்களை நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த காதலர் தினத்திற்கு ஒரு மகுடம் சூட்டப்பட்டதான ஒரு நிகழ்ச்சி ஆகும். ஆகவே நாங்கள் இதை இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, எமது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணத்திலேயும் நாங்கள் சந்திக்கின்ற எல்லோருடனும் இந்த அன்பை பகிர்ந்து கொண்டு எல்லாருக்கும் இந்த அன்பை கொடுத்து அவர்களையும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் வழிவகுத்து எங்களுடைய வாழ்க்கை காலத்தை நாங்கள் ஓட்டிக்கொள்ள வேண்டும். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். பொதுவாக காதலர் தினம் என்றால் நாங்கள் இதற்குரிய விளக்கத்தை கூறும்போது இது ஒரு தர்மத்தோடு கூடிய பாசமும் பரிவும் மட்டுமே இதற்குரிய ஒரு மேலான விளக்கமாக நாங்கள் கொடுக்கலாம். இங்கு இந்த அன்பை கொண்டாடும் போது அவர்கள் முக்கியமாக பரிசுகள் கொடுத்து அவர்களுடன் அந்த அன்பு பிணைப்பை மேலும் சிறப்பித்து கொள்வார்கள். பொதுவாக இந்த பிப்ரவரி 14 அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பூக்கள் கொடுப்பார்கள். அன்பை வெளிக்காட்டுவதற்கு தங்களுடைய இதை வெளிப்படுத்துவார்கள். அதாவது அன்பு நிறைய உள்ளதால் பார்வையால் சில சமயங்களில் அவர்களுடைய ஜாடைகள் மூலம், அதாவது கண் பார்வை, மற்றது சிரிப்பு, மற்றது உடலின் அசைவுகள், இவை மூலமும் அவர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, சிலர் இனிப்புகளை, அதாவது சாக்லேட் வழங்கி தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்வார்கள். இது மட்டுமல்ல, சில பேர் தங்களுக்கு பொம்மைகளை பரிசளித்து, அதாவது டெடி பேர் எனப்படும் பொம்மையையும் வழங்கி அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, சில பேர் அதற்கு மேலாக கட்டி அணைத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வித்தியாசமான வழிவகைகள் இருக்கின்றன. அதையும் அவர்கள் பயன்படுத்தி அன்பை வெளிப்படுத்துவார்கள். சில சமயங்களில் அவர்கள் முத்தமிட்டு, ஒருவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். இவை எல்லாவற்றையும் நாங்கள் பொதுவாக இந்த வேலண்டைன் டே அன்று எதிர்பார்க்கலாம். அப்ப இது அன்று மட்டுமல்ல, கூடுதலாக எல்லா நாட்களும் நாங்கள் இந்த வகையான அன்பை வெளிப்படுத்தும் செயலை சில இடங்களில் எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் நாங்கள் செயற்படுத்தித்தான் வந்திருக்கின்றோம் நேயர்களே. ஆகவே இவர்கள் என்ன பரிசுகள் வழங்கி இதை ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக குறிப்பிட்டு கொண்டாடி வருகின்றார்கள். அதற்காக பிப்ரவரி மாதத்தில் எல்லாரும் அந்த நாளுக்காக காத்திருப்பார்கள். சிலர் காதலர்கள் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக அந்த நாளை காத்திருந்து தங்கள் அன்பை மற்றவருக்கு வெளிப்படுத்தி கொள்வார்கள். இவ்வாறு கொண்டாடப்படும் இந்த காதலர் தினமானது மேலும் நாங்கள் இதை பற்றி பேசிக் கொள்வதற்கு
முன்பு நாங்கள் ஒரு இனிமையான பாடலை இந்த இணையதளத்தினூடாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தளித்து நாங்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். இந்த இணையதள வானொலியினூடாக இணைந்திருக்கும் அன்பான நேயர்களே, இனிமையான பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாங்கள் இந்த காதலர் தினத்துக்கான அன்பை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் இந்த காதலர் தினமானது வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகின்றது. கூடுதலாக வாழ்த்து அட்டைகளையும் வழங்கி வேலை செய்யும் இடங்களில் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். சில சமயங்களில் சிறிய பரிசுகளை கொடுத்தும் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். இவற்றை எல்லாம் விட மேலாக கூடுதலாக பூக்களை பரிமாறிக்கொள்வதைத்தான் எல்லா நாடுகளிலும் கூடுதலாக கொண்டாடுகின்றார்கள். அன்று பூக்கள் விற்பவர்களுக்கும் கொண்டாட்டம், அதோடு பூக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது. பூக்கள் என்னும் போது அதை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகின்றது அல்லவா? ஆகவே அந்த பூக்களை பரிமாறிக்கொள்ளும் போது அது மிகவும் மேலானது, ஒரு அன்பை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் இந்த வேலண்டைன் டேயை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் மேலும் ஒரு இனிமையான பாடல் ஒன்றை கேட்டு இந்த பூக்களை ஞாபகத்தில் கொண்டு ஒரு பூக்களை பற்றிய ஒரு அருமையான பாடலையும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்த்துவோம். அன்பான நேயர்களே, நீங்கள் இனிமையான பாடலை ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதுவரைக்கும் நாங்கள், அதாவது மானுட பிறவிகளான நாங்கள், எங்களுடைய அன்பை எவ்வாறு மற்ற ஜீவராசிகளுடன் வெளிப்படுத்தி கொண்டோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே சமயத்தில் எங்களுடைய நாயன்மார்கள் எவ்வாறு இறைவனுடன் நாங்கள் இந்த காதலை வெளிப்படுத்தி எவ்வாறு இறைவனின் மீது அன்பு செலுத்தி அவருடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி அவரிடம் நாங்கள் எங்களுடைய பக்தி வழிபாடுகளின் போது நாங்கள் எவ்வாறு அன்பை வெளிப்படுத்தி வணங்கியுள்ளோம் என்பதற்கு உதாரணமாக எங்களுடைய திருஞான சம்பந்தர் நமச்சிவாய திருப்பதிகம் என்னும் பதிகத்திலே பாடல் பாடியுள்ளார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஆகவே அந்த இறைவன் மீது நாங்கள் எவ்வாறு அன்பு செலுத்தி இதை வெளிப்படுத்தியுள்ளோம் என்பதற்கு இந்த ஒரு தேவாரம் மிகுந்த ஒரு சாட்சியாக உள்ளது. ஆகவே நாங்கள் காதலர் தினம் எனும் போது இந்த அன்பையும் நாங்கள் மனத்தில் கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தி எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு சரியான வழியிலே கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இன்றைய நாட்களில் நாங்கள் நிறைய வழிகளை புரிந்து கொண்டுள்ளோம் நேயர்களே. அதற்குரிய ஒரு வழிதான் இந்த ராஜ யோகம் என்னும் இறைவனுடைய, அதாவது சிவனுடைய இந்த முழுமையை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த ஞானத்தை அவர் மீது காதல் கொண்டு அந்த அன்பை எவ்வாறு பரிமாறி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை மிக நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் கொண்டு வந்துள்ளோம். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள், அதாவது இந்த ஆத்மாக்கள் எல்லோரும் இதை பற்றி இந்த உண்மையான காதல் என்ன, அதை நாங்கள் யார் மீது கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு அந்த மறைமுகமான ஒரு விளக்கமாக நாங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த அன்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை யார் மீது நாங்கள் உண்மையாக இந்த ஆத்மாக்கள் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதை பற்றி மேலும் விவரமாக கூறுவதற்காக எங்களுடைய சகோதரி, அன்பான சகோதரி திருமதி ஞானா அவர்கள் மேலும் பல விளக்கங்களை உங்களுக்கு இந்த அன்பின் வெளிப்பாடு, அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாங்கள் எவ்வாறு இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும், இதற்குரிய மேலும் பல விளக்கங்களை அவர் உங்களுக்கு மேலும் கூற வருகின்றார். இதுவரை நீங்கள் கேட்டதற்காக மிகவும் நன்றி நேயர்களே. மேலும் தொடர்ந்து இந்த விவரங்களை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களும் செம்மையாக்கி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஈடேற்றுவதற்கு நாங்களும் ஒரு கருவிக்கரங்களாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. அமுதமலை இணையதள வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் கூறி உங்களோடு இவ்வானொலியூடாக இணைந்திருப்பவர் கனடாவில் இருந்து சகோதரி ஞானா. வரப்போகும் காதலர் தினத்திற்கான வாழ்த்துக்களை கூறுவதுடன் கூடவே
இக்காதலர் தின கொண்டாட்டம் இன்றைய மனிதர்க்கு என்ன செய்தியை தருகிறது என்று சிறிது பார்ப்போம். உலகில் உள்ள மனிதர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தந்தையர் தினம், அந்நியர் தினம், காதலர் தினம் இவ்வாறு பல கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறார். இவ்வாறு தங்களுக்கிடையே உள்ள உறவுகளுக்கு ஒரு நாள் கொண்டாட்டமாக செய்து அந்த வகையில் வரப்போகின்ற இந்த காதலர் தினத்தை பற்றி பார்ப்போம். முதலாவதாக காதல் என்பதன் அர்த்தம் என்ன? காதல் என்பது உண்மையில் அன்பை குறிப்பதாகும். அந்த அன்பு மனிதருக்கு இறைவனோடும் இருக்கிறது, அதே நேரம் மனிதரோடும் இருக்கிறது. இரண்டு வகையான அன்பு. இன்று கலியுகத்தில் கடவுளை நோக்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று காதலோடு பாடுகின்றனர். அதே நேரம் மனித காதலுக்காக கொலையும் கூட செய்கின்ற நிலை இதே மனிதருக்கிடையே இருக்கிறது. எப்போது மனிதன் தன் துன்பம் அனுபவிக்கத் தொடங்குகின்றானோ அப்போதுதான் இந்த கடவுளின் காதல் புறப்படுகிறது. கடவுளை உருகி உருகி பாடி விரதமிருந்து அழைக்கின்றனர். இதற்காக தம் துன்பம் தீர்க்க வருமாறு அழைக்கின்றார்கள். ஆனால் சந்தோஷமாக இருக்கின்ற காலத்திலோ மனிதர் கடவுளை தேடுவதே இல்லை. தங்கள் மனித தொடர்போடு மனித காதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்பம் தீர்ந்து சந்தோஷ காலத்தில் கடவுளையே தேட மாட்டார்கள் என்று கலியுகத்தில் மனித காதல் மனக்கஷ்டம் தரும்போது இறை காதல் மேலே எழும்புகிறது. இறைவனை தேடி தேடி அழைக்கின்றனர். எனவே காதல் என்பது அன்பு என்று கூறினாலும் கூட இறை அன்பு என்றும் மாறாத, அழியாத, சுயநலமற்ற மேன்மையான அன்பு ஆகும். காதல் என்பது அன்புதான். அதில் சுத்தமான அன்பு இறை காதலே ஆகும். அந்த அன்புதான் எங்களை மாற்ற முடியும். எனவே நாம் இந்த காதல் என்பதன் அர்த்தத்திற்கு அடுத்ததாக காதல் புனிதமானது என்று கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்க மனிதர்கள் ஏன் அந்த காதலுக்கான மகத்துவத்தை பேண முடியாத நிலை என்று கலியுகத்தில் காணப்படுகிறது? மனிதர்களுக்கு இறைவனுடனான அன்பு மட்டுமே உண்மையானது. ஏனென்றால் இறைவன் சத்தியமானவர். அந்த சத்தியமானவரின் குழந்தைதான் ஆத்மா. அவர்கள் மனித நிலை எடுக்கும்போது, சரீரத்தை எடுக்கும்போது அவர்களுடைய காதல் அன்பு மாற்றமடைகிறது, தூய்மை குறைகிறது, பலவீனம் ஏற்படுகிறது. ஆனால் இறைவனுடனான அன்பு மட்டும் எப்போதும் மாறாது, அழியாது, அனாதியானது, சுயநலமற்றது, அதி உயர்வானது, மனிதரையும் மேன்மையாக்கக்கூடியது. இந்த இறை அன்பே இன்றைக்கு கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை என்ற அகங்காரம் போன்ற 5 குணங்கள், தீய குணங்களில் ஆதிக்கத்துக்குட்பட்டு துன்பத்தை அனுபவிக்கின்ற மக்களுக்கு தேவர்களாக மாற்றி தெய்வீக குணங்களோடு வாழ வைக்கும் வழியை காட்டுவதுதான் இந்த இறையன்பு. வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். மனித காதல் முதலில் தூய்மையாக புனிதமாக இருந்தாலும் கூட அந்த ஆத்மா பிறப்பு இறப்பு எடுத்து பலத்தை இழக்கும் போது, தூய்மையை இழக்கும் போது அந்த ஆத்மாவில் உள்ள அசுத்தம் படிய ஆரம்பிக்கிறது. இந்த விகார குணங்கள் அசுத்தமாக படிய ஆரம்பிக்க இருந்தாலும் கலியுகத்திலும் கூட கடவுளின் அன்புக்காக அலைகின்றனர். அந்த சுத்தமான அன்புதான் தம்மை உயர்வித்தது என்பதின் பதிவுதான் அலைகின்றனர். அதன் வெளிப்படுத்துதல் தான் இத்தகைய அன்புக்கான ஒரு நாள் கொண்டாட்டம். ஆகவே உண்மையில் இந்த காதலர் தினம் என்பது மூலாதாரம்
இறை காதலை தேடிய தினம்தான். அந்த நிலையில் தான் அவர்கள் உண்மையை அனுபவித்திருக்கிறார்கள், உண்மையான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள். வெளிப்புறமான கொண்டாட்டம் அன்பை தருமா? அன்பு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. அந்த உணர்வு இன்றைக்கு 5 விகாரங்களால் அசுத்தமாகிவிட்டது. அந்த அசுத்தத்தின் நிமித்தம்தான் அந்த அன்பை பெற முடியாமல் வேதனையுடன் வாழ்கின்றனர். உண்மை அன்பை பெற முடியாத நிலையில்தான் மனிதர் இறைவனை தேடுகின்றனர். அந்த புனிதமான அன்பு இறைவனிடமிருந்து பெற்று, அந்த பெற்ற நிலையில் புனிதமான அன்போடு மனிதர் வாழ்ந்தவர்கள்தான் நாம் எல்லோரும். ஆனால் பின்னால் இறங்கிவிட்டோம். எனவே பக்தராக கடவுளை வழிபட்டாலும் கூட அவரை தந்தையாக, தாயாக, காதலனாக, இப்படி அனைத்து உறவுகளுடனும் இறைவன் மேல் அன்பு செலுத்துகிறோம். பக்தன் என்று பொதுவாக சொன்னாலும் கூட இத்தனை உறவுகளோடும் ஏன் நாம் கடவுளை வழிபடுகிறோம்? அந்த அன்பை ஏன் தேடுகிறோம்? அவரிடமிருந்து அந்த அத்தனை உறவுகளின் அன்பை தேடுகிறோம், பாடுகிறோம். அப்பன்னே அம்மைனே அன்புடைய மாமனும் என்று எல்லா உறவுகளையும் அதற்குள்ளே அவரை காதலனாக அனைத்து உலகம் ஆத்மாக்களும் காதலிகளாகவும் தேடுகின்றனர். அப்ப காதல் உறவும் கடவுளுடன் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும். அசரீரியான ஆத்மா இப்பூமிக்கு வந்து சரீரத்தை எடுத்து மனிதன் என்ற பெயரில் செயலை செய்கிறோம். செயல் செய்பவரும் ஆத்மா. அந்த செயலால் அன்பையோ வெறுப்பையோ சந்தோஷத்தையோ துன்பத்தையோ வேதனையோ இன்பத்தையோ அனுபவிப்பவரும் ஆத்மாதான். இத்தகைய ஆத்மா முதலில் சரியான நிலையில் செயற்படுவதால் தான் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம். ஆனால் பின்னால் அந்த தூய்மையையும் பலத்தையும் இழக்கின்ற போது தவறான வழியில் செயற்படுவதால் தான் பாவத்தை சேர்த்து, உறவுகளுக்குள் முரண்பாடு மோதலை சேர்த்து, எல்லா உறவுகளுக்கிடையேயும் ஏன் வாழ்கிறோம் என்கின்ற வெறுப்பு நிலைக்கு, விரக்தி நிலைக்கு மனிதர் என்று தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் துன்பத்தின் இறுதிக்கு வருகின்ற இந்த கலியுக இறுதியில் அனைவரும் பாவ ஆத்மாக்களாகவும் அனைவரும் துன்பத்திலும் உறவுகளுக்குள் வலி, வேதனை, மோதல் போன்ற நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுளை மேலும் மேலும் அதிகமாக கூப்பிடுகிறார்கள். துன்பப்படும் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையே கடவுள். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். அனைவரதும் தந்தையே கடவுள். அவர் வர வேண்டுமல்லவா? போது ஏதோ ஒரு காலத்தில் அவர் வந்து அந்த உண்மை அன்பை கொடுத்து உய்வித்த காரணத்தினால்தான் ஞாபகார்த்தமாக அந்த கொண்டாட்டங்களும் பக்தியில் அவருக்கான சம்பிரதாயங்களையும் செய்கிறார்கள். அடுத்தது, ஆத்மாக்களை பொறுத்தவரை இன்றைக்கு மனித உறவுகளுக்குள்ளே அனைத்து உறவுகளும் மோதல், அனைத்து உறவுகளுக்குள்ளும் சந்தோஷமில்லை. அந்த ஒரே ஒரு கடவுளுடன் மட்டும் அந்த உறவில்தான் அவர்கள் சந்தோஷத்தை பெற முடியும். ஆகவே அந்த கடவுள் பக்தனாக கடவுளாக இருந்தாலும் பின்னர் தந்தையாக, தாயாக, காதலனாக வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த இறை அன்பை கொடுத்து அவர்களின் வலியை, மனித உறவுகளால் ஏற்பட்ட வலியை தீர்க்க அவரது அன்பே மருந்தாகும். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய வழியை காட்டி அந்த குழந்தைகளை மீண்டும் வாழ்க்கை தானத்தை வழங்குகிறார். இதுதான் இறை காதலின் மகத்துவம். அதுதான் காதல் புனிதமானது என்று கூறப்படுகிறது. ஆகவே காதல் என்பதன் மூலாதாரம் கடவுளின் காதலே ஆகும். அதுவே உண்மை காதல்,
அதுவே ஓய்விக்கும் காதல், அதுவே மனிதனை தேவனாக்கும் காதல், அதுவே மனிதனை வாழ வைக்கும் காதல். அதனாலேயே குழந்தைகளான ஆத்மாக்கள் துன்பப்படும் இக்கலியுக இறுதியில் தானாக அவதாரம் செய்து குழந்தைகளின் துன்பத்துக்கு காரணமான அவர்கள் கொண்டுள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற தீய குணங்களை அகற்றுவதற்காக சரியான வழிமுறைகளை காட்டி அந்த கல்வியை போதித்து அவர்கள் மீண்டும் ஆத்மா என்கின்ற தெய்வீக குணங்களை கொண்டவர்களாகவும் விவேகமானவர்களாகவும் மாறுவதற்கான கல்வியை உலகெங்கும் இருக்கும் ஆத்மாக்களுக்காக கற்பிக்கின்றார். அவ்வாறு கல்வியை பெறுபவர்கள் திரும்பவும் உண்மையான அன்போடு வாழும் மனிதராகிய தேவராக வாழும் பாக்கியத்தை பெறுகின்றனர். அவ்வாறு இறைவன் வந்து அன்புடன் கற்பிக்கும் கல்வியால் மாறும் போது உலகமே சொர்க்கமாகிறது. திரும்பவும் பலவீனப்படும் போது விகார குணங்களால் உலகமே நரகமாகிறது. இவ்வாறு 5000 வருடங்கள் கொண்ட மனித வாழ்க்கை சக்கரத்தில் சொர்க்கமும் நரகமும் மாறி மாறி வருகின்ற இந்த வாழ்க்கை சக்கரத்தில் தற்போது நரகம் என்கின்ற நிலையில் கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்குத்தான் இறைவன் தானாக அவதாரம் செய்து இந்த ராஜயோகம் என்ற கல்வியை கற்பித்து முழு குழந்தைகளையும் அதை பெறுபவர்களாகவும் பெற்று அவர்கள் தம்மை மாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அவர் கற்பித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இறை அன்பு, இறை காதல்தான் எம்மை தீய குணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்மை தேவராக்கி தெய்வீக குணமுள்ளவர்களாக்கி அவ்வாறு ஆக்கியது மட்டுமல்லாமல் எமக்காக சொர்க்கத்தையே படைத்து எம்மை சந்தோஷமாக வாழ வைக்கின்றார். எனவே இந்த காதலர் தினம் என்பது மூலாதாரமாக ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து பெற்ற அந்த அன்பின் நிலையால் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. பின்னர் அது இழக்கப்படுகின்ற போது திரும்பவும் அந்த இறை அன்பு எம்மை தேடி வருகிறார், எம்மை திரும்பவும் உய்விக்கின்றார், திரும்பவும் தேவனாக வாழ வைக்கின்றார். இதுவே எமது வாழ்க்கை சக்கரம். ஆகவே காதலர் தினம் எமக்கு என்ன கூறுகிறது? காதலனாகிய கடவுள் எம்மை தேடி வந்து கற்பிக்கின்றார். நாம் தீய குணங்களை விடுத்து எம்மை தெய்வீகமானவர்களாக மாற்றி மீண்டும் இந்த உலகத்தில் சொர்க்கத்தை படைத்து சொர்க்கத்தில் வாழ்வோம் ஆக இந்த இறை செய்திதான் எமக்கான காதலர் தின செய்தியாகும். நன்றி, வணக்கம். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். அன்பான நேயர்களே, இதுவரை கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகிய பூங்குழல் நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டு இணையதளத்தில் உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காக நன்றி நேயர்களே. நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். இங்கு நாங்கள் சாதாரண மக்களிடையே கொண்டாடப்படும் வேலண்டைன் டேயை பற்றியும் அதற்குரிய உள்ளார்ந்தமான விளக்கங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டுள்ளோம். இதிலிருந்து நீங்கள் யார் மீது நாங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த வழியில் நாங்கள் மட்டுமல்ல, எல்லாரையும் நாங்கள் வழிநடத்தி நாங்கள் அவர்களும் இந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய இந்த வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் எங்கள் கருத்துக்களை இந்த வானொலியை அமைத்து இந்த உலகெங்கும் பரவச் செய்யும் அமுதமலை இணையதள வானொலி நிலையத்தார்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய இந்த விவரங்களை, உங்கள் கருத்துக்களை, விமர்சனங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். உங்களால் முடியுமானால் அதற்குரிய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுடன் தவறாது பகிர்ந்து